இப்போ எனக்கு 17 வயசு ஆகுது. அப்பாண்ட பாசம் மட்டும் தான் எனக்கு இன்னுமே கிடைக்கல. இப்போ எனக்கு யாருமே வர மாட்டாங்க. அப்போ நினைக்கும் போது கவலையாக இருக்கும். சின்ன பிள்ளையெல்லாம் பிறந்தோடனே முதலாவது பர்த்டே சாமத்தி விட அப்படிலாம் செய்யும்போது அப்பா பக்கத்தில் இருப்பேன். ஆனால் நான் பிறந்தோடனே எனக்கு முதலாவது பர்த்டேயும் அப்படி செய்யலை, சாமத்தி விட செய்யலை. இதை நினச்சி சரியாக கவலைப்படுறேன். இந்த அரசாங்கமாச்சு இப்படி விடுமான்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். சிங்களத்தில் நான் அவர் சொன்னேன், பக்கத்தில் இருந்தவர் தான் இப்படி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னேன். சரி விடலாமன்னு சொல்லி அப்படி நாங்களும் ஒரு நம்பிக்கையோட போனோம். சரி அம்மாவும் இல்லை அப்பாண்ட பாசமாச்சு எங்களுக்கு கிடைக்குமேன்ற ஒரு நம்பி போய் இருக்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ எனக்கு 17 வயசு ஆகிட்டுது. இன்னுமே நானும் எவ்வளவோ இப்படி மீடியாலாம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அவன் அப்பா விடுற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. எந்த லைஃப்பில் நடந்தது 10 வயசுலேயே அம்மா விட்டுட்டு போனது உண்டு. 2வது அப்பா வயிற்றுல 8 மாதம் இருக்கே அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போனது. இதை எத்தனை வயசு ஆனாலும் என்னால் மறக்க முடியாத ஒரு இதான் இது. தந்தை அனுபவிக்கிற சித்திரவதை எப்படி மகள்கிட்ட சொல்ல முடியும்? நான் நல்லா இருக்கிறேம்மா, எனக்கு என்ன சந்தோஷமாக தான் இருக்கிறேன். எனக்கு இங்கே ஒரு குடும்பம் ஒன்றுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். வணக்கம். மற்றொரு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணலில் மிக முக்கியமாக தற்போது பேசப்படக்கூடிய ஒரு விடயம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரித்தான். அந்த வகையில் 18 வருடங்களாக அரசியல் கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆனந்த சுதாகரன் அவர்களுடைய மகளை தான் இன்றைய நேர்காணலுக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம். ஒரு தந்தையினுடைய அரவணைப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய தந்தையை கடந்து 18 வருடங்களாக பிரிந்திருக்கிறீர்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய மனநிலை எப்படியாக இருக்கிறது? கூடுதலாக கேர்ள்ஸுக்கு அப்பாண்ட பாசம் தான் முக்கியம். அம்மாவை விட எல்லா கேர்ள்ஸுமே அப்பாவை தான் விரும்புவாங்க. எனக்கு பிறந்ததுலேருந்து அப்பாவோட பக்கத்தில் இருந்து கழிச்சு அப்பாண்ட பாசம் எனக்கு 17 வயசு ஆகுது. அப்பாண்ட பாசம் மட்டும் தான் எனக்கு இன்னுமே கிடைக்கல. இப்போ பக்கத்துல எல்லாம் இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் மீட்டிங்கெல்லாம் வருவாங்க. கூடுதலாக கேர்ள்ஸ் அவங்களோட அப்பாவை தான் மீட்டிங்க்கு வர சொல்லுவாங்க. அப்போ எனக்கு யாருமே வர மாட்டாங்க. அப்போ நினைக்கும் போது கவலையாக இருக்கும். அப்போ அவங்களோட கூட இருந்திருக்கலாமேன்னு. சின்ன பிள்ளையெல்லாம் பிறந்தோடனே முதலாவது பர்த்டே சாமத்தி விட அப்படிலாம் செய்யும்போது அப்பா பக்கத்தில் இருப்பேன். ஆனால் நான் பிறந்தோடனே எனக்கு முதலாவது பர்த்டேயும் அப்படி செய்யலை, சாமத்தி விட செய்யலை. இதை நினச்சி சரியாக கவலைப்படுறேன். இந்த வருஷத்துக்குள்ளேயாச்சு இப்போ எனக்கு பர்த்டே செய்யாக்கியாச்சும் அப்பா என்னை பக்கத்தில் இருக்கணுமென்று சொல்லி இந்த அரசாங்கமாச்சு இப்படி விடுமான்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் அவர் விடுதலை செய்ய வேணும்னு சொல்லி அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்ற நிலையில் தொடர்ச்சியாக சில பேர் உங்களை ஏமாற்றக்கூடிய நிலை இருக்கும். அது அரசியல்வாதிகள் அப்படி ஏமாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அப்படியான ஏமாற்றங்களை சந்தித்து இருக்கின்றீர்களா? 10 வயசுலேருந்து சோசியல் மீடியா பக்கம் நான் ஒன்றா இருக்கேன். ஃபஸ்ட்டு ஜனாதிபதி மைத்ரி அவரை போய் சந்திச்சோம். அவர் சொன்னார், சரி சிங்களத்தில் தான் அவர் சொன்னார். பக்கத்தில் இருந்தவர் தான் இப்படி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னார். சரி விடலாமன்னு சொல்லி அப்படி நாங்களும் ஒரு நம்பிக்கையோட போனோம். சரி அம்மாவும் இல்லை அப்பாண்ட பாசமாச்சு எங்களுக்கு கிடைக்குமேன்ற ஒரு நம்பி போய் இருக்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ எனக்கு 17 வயசு ஆகிட்டுது. இன்னுமே நானும் எவ்வளவோ இப்படி மீடியாலாம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அவன் அப்பா விடுற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்கள் உங்களுடைய அந்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்கள் காணொலிகள் எல்லாம் பரவலாக பேசப்பட்டது. நீங்கள் உங்களுடைய தந்தையுடன் போய் அங்கே இருக்கிறது, அந்த ஒரு நிலையில் அந்த ஒரு ஞாபகங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்பவும் இருக்கிறது. அதெல்லாம் இப்போ எங்களோட வாழ்க்கையில் ஒரு மெமரிஸ் ஒன்று இருக்குது. அதை எதை செஞ்சாலும் அழிக்கவே முடியாத மாதிரி. எனக்கு எந்த லைஃப்பில் நடந்தது 10 வயசுலேயே அம்மா விட்டுட்டு போனது உண்டு. 2வது அப்பா வயிற்றுல 8 மாதம் இருக்கே அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போனது. இதை எத்தனை வயசு ஆனாலும் என்னால் மறக்க முடியாத ஒரு இதுதான் இது. குடும்ப சூழ்நிலை தற்போது எப்படியாக இருக்கிறது? உங்களுடைய அந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறது? வாழ்க்கை இப்போ எப்படின்னு சொன்னால் சாப்பாடு போடுற ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே அதில் எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை. எனக்கு இருக்கிற இப்போ மன வருத்தம், கஷ்டம், படிப்பு, செலவு எதுக்குமே கஷ்டம் இல்லை. எல்லாமே ஓகே. இந்த ஃபேமிலி சைட்லேருந்து எல்லாமே சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. எனக்கு என்ன கவலைண்டா இப்போ ஸ்கூலில் ஏற்றிட்டு போயிருக்க அம்மா அப்பான்ற ஒரு இல்லையே. ஸ்கூல் மீட்டிங் சரி டியூஷன் மீட்டிங் எதுக்குமே அப்பா அம்மாண்டு வர மாட்டாங்களே. இப்போ ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்பாங்க, உங்களோட எல்லாரும் இப்போ அவங்களோட அப்பா அம்மா ஃபேமிலியை பற்றி கேட்பாங்க. உங்களோட அப்பா என்ன சரி, உங்களோட அம்மா என்ன சரி, என்னட்ட கேட்கும்போது எப்படி சொல்கிறது? இப்போ அப்பா உள்ள ஜெயிலண்டா கேட்பாங்க, ஏன் ஜெயிலுக்கு போனேன், இடத்துக்கு போனேன், அப்படி அவங்களுக்கு என்னாலன்றே விளக்கம் கொடுக்க முடியாது தானே. அதை நினச்சி சரியாக கவலைப்பட்டிருக்கேன். அம்மா சேர்த்துட்டான்டா கவலை தானே. இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அம்மா இருக்கேக்க எனக்கு மட்டும் இல்லைண்டேக்க அதை நினச்சி சரியாக கவலைப்பட்டிருக்கிறேன்.
உங்களோட வீட்டில் உங்களை தவிர அண்ணா இருக்கிறார், அவருடைய மனநிலை தற்போது எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சில நேரங்கள் அவருக்கு அக்காவாக இருந்து கூட ஆறுதல் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் அதை பற்றி கூற முடியுமா? அண்ணா வந்து நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட அவர் தான் எனக்கு கூடுதலாக அட்வைஸ் பண்ணுறது. ஒரு தங்கச்சியை வந்து எப்படி கேர் பண்ணணும், அப்படியெல்லாம் இப்போ இந்த சைட் போகக்கூடாது, இங்கால பாய்ஸ் தப்பானவங்க, பாய்ஸோட கதைக்கக்கூடாது, அதுக்கண்டு பாய்ஸோட ஃபுல்லாகவே கேட்கக்கூடாதுன்னு இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகணும், லவ் அந்த சைட்டடி அந்த மாதிரி இதெல்லாம் வரும், அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இப்போ இந்த படிப்பில் இருந்து எல்லாத்துலேயுமே எனக்கு அண்ணா நல்லா சப்போர்ட்டாக இருந்துட்டு. இப்போ ஓயில் எக்ஸாமுக்கு கூட எனக்கு படிக்க சரியான கஷ்டமாக இருந்தது. பாப்பாவாக இருந்தால் நைட்டில் சயின்ஸ் மேக்ஸ் வந்து கிளாஸ் சேர்த்துரைக்கிற பேர். எனக்கு அந்த டைமில் அண்ணா அப்போ காமர்ஸ் படித்து கொண்டு வந்தார், அவருக்கு மேக்ஸ் கொஞ்சம் வரும். அப்போ அந்த டைமில் எனக்கு மேக்ஸ் எல்லாம் செஞ்சு தந்து, இங்கிலீஷ் எல்லாம் சொல்லி தந்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணிக்கிறாரு. ஒரு அண்ணா உங்களோட அப்பா மாதிரி உங்களை இப்போ நான் ஏழு வந்து இப்போ நிற்கிறேன்டா, அதுக்கு முழுக்க காரணம் என் அண்ணாண்ட சப்போர்ட் தான், அவர் எனக்கு பண்ண சப்போர்ட் தான். தொடர்ச்சியாகவே நீங்கள் உங்களுடைய தந்தையை பார்க்க சென்றிருக்கிறீங்களா? போன வருஷம் அந்த ஓப்பன் விசிட்டில் கொழும்பு மகசினில் வச்சுருந்ததில் கூட்டிக் கொண்டு அம்மா தான் கூட்டிக் கொண்டே காட்டுறது. அப்போ குட்டி கூட காட்டினால கடைசியாக பார்த்தது. அதுக்கு பிறகு அப்பா பார்க்கல, ஹோல் கதைக்கிறது இருந்துட்டு பேச்சு தான் பேர். அதுக்கப்புறம் அப்பாவை நான் அவர் சொல்லியிருக்கிறேன் அங்கே ஏதாவது சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்லி. இப்போ ஒரு தந்தை அனுபவிக்கிற சித்திரவதை எப்படி மகள்கிட்ட சொல்ல முடியும்? சொன்னால் மகள் கஷ்டப்படுவான்றதுனால அவர் எனக்கு எதுவுமே சொல்கிறேன். நான் கேட்டேன் அப்பா எப்படி இருக்கிறீங்கன்ட்டு கேட்டேன். நான் நல்லா இருக்கிறேம்மா, எனக்கு என்ன சந்தோஷமாக தான் இருக்கிறேன், எனக்கு இங்கே ஒரு குடும்பம் ஒன்றுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன்டே எனக்கு விளங்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குடும்பம் அனுபவிச்சிருப்பீங்க, ஆனால் அதை சொல்லி என்னையும் நீங்கள் கஷ்டப்படுத்த நினைக்கக்கூடாதுக்காக அப்பா எப்பவுமே என்னோட சிரிச்சு இதாக தான் கேட்பேன். தொடர்ச்சியாகவே இப்போ நிறைய அரசியல் கைதிகள் அந்த சிறையில் வந்து வாடுகின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு அரசாங்கம் மாறி இருக்குதானே, இப்படிப்பட்ட நிலையில் இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கின்றீர்கள்? இதுவரைக்கும் இருந்த அரசாங்கம் வந்து என் அப்பாவை விட யாருமே முன் வரையில. இப்போ வந்த அரசாங்கமாக வச்சு எப்படியாச்சும் எந்த கஷ்டத்தை புரிஞ்சு இந்த மாதிரி இப்படி எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க அப்பா அம்மா இல்லாமல், அவங்களோட கைது அவங்களோட அப்பாக்களும் இப்படி உள்ளே இருந்தால் விட சொல்லி தான் நான் இந்த அரசாங்கத்தோட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 18 வருடங்களாக அவர் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார். இந்த ஒரு நிலையில் அவரை விடுதலை செய்வதற்கு நீங்கள் எவ்வாறான முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்கின்றீர்கள்? இப்போ இன்றைய கூட எனக்கு கிளாஸ் இருக்குது தான், இந்த படிப்பையும் ஓயில் டைம் படிக்கும் போதும் இப்படி தான். நான் இப்போ எல்லா பிள்ளைகளுமே வந்து கிளாஸ் போவாங்க, நல்லா அக்கறையாக இருப்பாங்க. ஆனால் நான் இந்த படிப்புக்கு செலவழித்த நேரத்தை விட அப்பாவை விடுதலை செய்யணும், எங்களுக்கு பக்கத்தில் அப்பா இருக்கணுமெண்டு அதுக்கு நான் செலவழித்த நேரம் தான் கூட. இப்படி மீடியா மற்ற எங்கள் இடத்துலேருந்தெல்லாம் கூப்பிடுவாங்க, கொழும்பு கண்டி குருநாள் இன்றைய இடத்துக்கு போயெல்லாம் நான் அப்படியெல்லாம் இந்த படிப்பை விட்டு கொடுத்தோம். அப்பா தான் எனக்கு வேணும், நாளைக்கு நான் படிக்காட்டி முடிச்சேன் எனக்கு அப்பா அம்மாண்டவங்க ஒரு லைஃப்பில் பெண்களுக்கு வந்து எப்போயுமே அப்பா அம்மா வேணும். எனக்கு அது ரெண்டுமே கிடையாது, அந்த 2 பாசமுமே எனக்கு முழுமையாக கிடைக்கல. அப்போ அப்பாண்ட பாசமாச்சும் எனக்கு கிடைக்கணுமென்ட்டு நான் அதுக்காக தான் கூட போராடி இருக்கிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் மகஜர்கள் அனுப்பியிருப்பீங்க, இல்லாட்டி நிறைய விஷயங்களை கடந்த கால அரசாங்கத்திலேயும் வந்து நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். அது சில நேரங்கள் உங்களுக்கு ஓகே எங்களோட அப்பா வந்து வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கும். ஆனால் பிறகு அது சாத்தியப்படாதுன்னு சொல்லி தெரியக்க உங்களுடைய மனநிலை எப்படியாக இருக்குது? நம்பிக்கை கொடுப்பாங்க, போய் இப்போ நாங்கள் லெட்டரெல்லாம் கொடுக்கும்போது அப்பாவை விட்டுடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, போய் நல்லா படியுங்க, அதை தான் சொல்லுவாங்க. நானும் சரி என்று சந்தோஷமாக வரும்போது ஸ்கூலில் டியூஷன்ல எல்லாம் கேட்பாங்க, டீச்சர்ஸ் கேட்பாங்க அப்பாவை விட்டுருவாங்களான்னு எனக்கே கவலையாக இருக்கும். நான் சொல்லிட்டு வந்தேன், இப்படிலாம் லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன், எல்லாரையும் சந்திச்சுட்டு வந்தேன், விட்டுருவாங்க இந்த வருஷத்துக்குள்ள சரி வருமெண்டு. ஒவ்வொருத்தரும் வந்து அப்பாவை விட நானே சரி மறந்து இதை விட்டுட்டு சரி படிப்பேன், வார நேரம் வரட்டுமென்று கேட்க இந்த சமூகத்தில் மற்ற ஸ்கூல் டியூஷனில் சுற்றி இருக்கிறவங்களே விட மாட்டாங்க. அப்பா எப்போ வர வேணும் தூண்டி கேட்டு எனக்கு சரியா கவலையாக இருந்து. தொடர்ச்சியாக நீங்களும் நேர்காணலை வழங்குகிற போது அது ஒரு வகையில் உங்களுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் அப்படி இருந்த போதிலும் நீங்கள் தைரியமாக இதுலையாவது ஏதாவது ஒரு வழியில் என்னுடைய தந்தை வரலாமா அப்படின்ற ரீதியில் தான் இந்த ஒரு நேர்காணலுக்கும் சம்மதித்திருக்கின்றீர்கள். அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ச்சியாக உங்களுடைய கோரிக்கைகளும் அது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. அந்த கோரிக்கைகள் நிறைவேறி அவர் கூடிய விரைவிலே உங்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சகிராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி.